ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கிலேருந்து என்ன ஆரம்பிக்க போகிறோன்னா, குரூப் 4 ஆஸ்பிரண்ட்ஸ்க்காக நம்ம ஸ்டடி பிளான் கொடுத்து டெஸ்ட்டு கொடுத்து ஸ்மூத்தாக கொண்டு போக போகிறோம். இது எக்ஸாம் வரைக்கும் இதை கொண்டு போய் எக்ஸாமுக்குள்ளே நம்ம எல்லா இதையும் எல்லா பாடத்தையும் எல்லா சப்ஜெக்டையும் தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ் எல்லாமே கவர் ஆகிற மாதிரி தான் நம்ம இந்த ஸ்டடி பிளானில் கொடுத்துருக்கோம். அதனால் யார் யார் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கோ எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மந்த்லேயே 90 நாட்கள் இருக்குது. அந்த 90 நாட்களுக்குள்ளேயே நம்ம ஓரளவு நம்ம எல்லா சப்ஜெக்டையும் கொஞ்சமாக கவர் பண்ணுற மாதிரி தான் நான் ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கேன். அதனால் எல்லாருமே இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இப்போ நான் எப்படி கொடுத்துருக்கேன்னா, ஃபஸ்ட்டு இந்த பிளான் எப்போலேருந்து ஆரம்பிக்குன்னா 1ஆந்தேதியிலேருந்து நான் கொடுத்துருக்கேன். அக்டோபர் 1லேருந்து கொடுத்துருக்கேன். இதில் தமிழில் 6th இயல் 1ல் நியூ புக்கு, ஓல்டு புக்கு 2மே கொடுத்துருக்கேன். 2மே தரவாக படிச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோக்குள்ள முதலையே தரவாக படிக்கிறீங்களோ அதுக்கடுத்து நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. 2வது ரிவிஷன் பண்ணும்போது இப்போ நம்ம ஸ்லோவாக தான் போகிறோம். அதனால் நீங்கள் நல்லா படிக்கும்போதே தரவாக படிச்சுக்கோங்க. அடுத்த 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் நம்ம ரிவிஷன் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். அப்போங்க உங்களுக்கு படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். அதனால் எவ்வளோக்குள்ள புரிஞ்சு படிக்க முடியுமோ அவ்வளோக்குள்ள நீங்கள் தரவாக புரிஞ்சு படிச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அடுத்து நம்ம ரிவிஷன் பண்ணும்போது. சரிங்களா? இப்போ 1ஆந்தேதி அக்டோபர் 1ல் என்ன கொடுத்துருக்கேன்னா, தமிழில் 6th இயரில் நியூ புத்தகம், ஓல்டு புத்தகம் 2மே சின்ன சப்ஜெக்டாக தான் இருக்கும். அதனால் நல்லா படிச்சுக்கோங்க. அப்புறம் மேக்ஸில் ஹச்சிசிஎஃப் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஜென்ரல் ஸ்டடீஸில் 10th பாலிட்டியில் இந்திய அரசியலமைப்பு கொடுத்துருக்கேன். சரிங்களா? 6th கொடுத்து 10th கொடுப்போம். அப்போ தான் கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட்டான பாடமும் ஒரு ஈஸியான சப்ஜெக்ட்டும் கொடுத்தா தான் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக நான் இப்படி கொடுத்துருக்கேன். அதனால் இது 1ஆந்தேதி. 2ஆந்தேதி பார்த்திங்கன்னா 6th இயல் 2வும் நியூ புக்கும், ஓல்டு புக்கும். இப்போ நீங்கள் 2ஆந்தேதி படிக்கும்போது என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு தேதியில் படிச்சிருப்பீங்களே ஆறாப்பு இயல் 1 நியூ புக்கு, ஓல்டு புக்கு அது 2யும் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இயல் 2 படிங்க. அப்போ தான் உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி மேக்ஸில் ஹச்சிசிஎஃப் மறுபடியும் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸில் மறுபடியும் இந்திய அரசியலமைப்பு தான் கொடுத்துருக்கேன். அப்புறம் 3ஆந்தேதிக்கு பார்த்திங்கன்னா 6th இயல் 3. அதே மாதிரி 3ஆந்தேதி பண்ணும்போது என்ன பண்ணணும், இயல் 1, இயல் 2 படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இயல் 3 படிங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் மேக்ஸில் எல்சிஎம் கொடுத்துருக்கேன். ஜென்ரல் ஜிகேயில் இந்திய அரசியலமைப்பு தான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் 4ஆந்தேதி என்ன கொடுத்துருக்கேன்னா, நீங்கள் படிச்சிருப்பீங்களே 6th இயல் 1, இயல் 2, இயல் 3 3யுமே நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. அதுலேருந்து உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் இருக்கும். எவ்வளோனா தமிழில் 50 கொஸ்டின் கொடுப்பேன். அதே மாதிரி ஹெச்சிசிஎஃப், எல்சிஎம், மேக்ஸில் பார்த்துருப்பீங்க. அதில் 25 கொஸ்டின் கொடுப்பேன். பாலிட்டியில் இந்திய அரசியலமைப்பு மட்டும்தான். நல்லா படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுலேருந்து ஒரு 25 கொஸ்டின். மொத்தம் நம்ம டெஸ்ட்டில் 100 கொஸ்டின் இருக்கும். சரிங்களா? அந்த டெஸ்ட்டு நீங்கள் டெஸ்ட்டு எழுதிட்டு அந்த பேப்பர் ஃபோட்டோ எடுத்து என்னோடய வாட்ஸ்அப்புக்கு அனுப்புகிற மாதிரி இருக்கும். நீங்கள் அனுப்புனதும் உங்களுக்காக ரேங்க் லிஸ்ட்டும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். சரிங்களா? யார் யார் எத்தனாவது ரேங்கில் இருக்கீங்க, எவ்வளோ மார்க்கு, யாருக்கு பின்னாடி நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ரேங்க் லிஸ்ட்டும் உங்களுக்கு கொடுப்பேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 5ஆந்தேதி அதே மாதிரி இயல் 4 நியூ புக், ஓல்டு புக். மேக்ஸில் எல்சிஎம். 10th நடுவண் அரசு. சரிங்களா? 3 நாளைக்கு ஒரு தடவை நம்ம டெஸ்ட்டு கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். 3 நாள் 3 இயல் படிச்சுட்டு அப்புறம் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஜிகேல ஒரு லெசனை 3 நாளைக்கு படிக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். சரிங்களா? இது ஃப்ரெஷருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஹவுஸ் ஒய்ஃபும் படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு பிளான் பண்ணி தான் நான் இப்படி கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இதை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8ஆந்தேதி அதே மாதிரி தமிழ் 50 கொஸ்டின், மேக்ஸில் 25 கொஸ்டின், ஜிகேல 25, மொத்தம் 100 கொஸ்டின் இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் 7, 8, 9 இது படித்ததுக்கப்புறம் அதில் 50 கொஸ்டின் தமிழ்லேயும், 25 கொஸ்டின் மேக்ஸ்லேயும், ஜிகேல 25 கொஸ்டின் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 13ஆந்தேதி இந்த 6th எல்லாமே முடிக்கவும் ஃபுல் லெசனு நம்ம ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டாக 100 கொஸ்டின் கொடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாமில் எப்படி எழுதிங்களோ அதே மாதிரி கொடுக்க போகிறோம். டெஸ்ட்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இதை நல்லாவே யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதுலேயே இதில் மட்டுமே 6th மட்டுமே மொத்தம் 4 டெஸ்ட் நீங்கள் எழுதுகிற மாதிரி வந்துடுச்சு.
அதே மாரி மேக்ஸில் ஹெச்சிஎஃப், எல்சிஎம், சதவீதம் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுலேருந்தும் ஃபுல்லாக 25 கொஸ்டின் எடுக்க போகிறோம். அதுமாரி ஜிகேல 3 லெசன் படிச்சிருப்பீங்க. அந்த 3 லெசன்லேருந்து 75 கொஸ்டின் எடுக்க போகிறோம். எக்ஸாமில் நடக்கிற மாதிரி 200 கொஸ்டின் எடுக்க போகிறோம். இதுலேயும் ரேங்க் லிஸ்ட் பார்த்து உங்களுக்கு அனுப்புவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இதை வந்து யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கோங்க. இப்போ வந்து நான் இது மட்டும்தான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இது முடியவும் உங்களுக்கு அடுத்த ஸ்டடி பிளான் வந்து கொடுப்பேன், சரிங்களா? இதே மாதிரி தான் 7th, 8th, 9th, 10th ஒவ்வொரு லெசனாக நம்ம கொண்டு போக போகிறோம். 3 மந்த்துக்குள்ளே ஓவரால் நம்ம ஓரளவுக்கு லெசன் முடிக்கிற மாதிரி தான் நான் கொண்டு போக போகிறேன். அடுத்த 3 மந்த்ஸ் வந்து நம்ம ரிவிஷன் பண்ணுற மாதிரி கொண்டு போகிறோம், சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து நாங்கள் கொடுக்குற கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு வந்து எக்ஸாம் டைப்பில் தான் இருக்கும். எக்ஸாமில் வந்து எப்படி எப்படி கொஸ்டின் கேட்பாங்களோ அந்த டைப்பில் தான் நாங்கள் கொஸ்டின் எடுப்போம். அதனால் ஒவ்வொரு டெஸ்ட்டையும் நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தடவை 2025ல் நம்ம கண்டிப்பாக குரூப் 4 பாஸ் ஆகி உள்ளே போய் ஒரு அரசு அதிகாரியாக ஆகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட வந்து சொல்லணும், உங்களால் நான் இப்படி படித்தேன், இப்போ வந்து நான் ஒரு கவர்மெண்ட் அதிகாரியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசார என்னை வாழ்த்தணும். அதுதான் எனக்கு முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இந்த டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா யூடியூப்பில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி டெலிகிராம் லிங்க் கொடுக்கேன். அந்த டெலிகிராம் லிங்க்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த அப்டேட் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். யார் யாருக்கு விருப்பம் இருக்கோ ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.